இதெல்லாம் தேவையில்லாம ஒவ்வொரு குடும்பத்திலையும் அல்லது ஒரு கட்சியிலேயும் ஒவ்வொரு நாட்டிலேயும் நடக்கிற செயல்கள் தான். அதனால இதை ஒன்றும் பெருசுபடுத்திக்காதீங்க. நாங்களும் அதை ஒன்றும் பெருசுபடுத்திக்கல. எல்லாருக்கும் அழைப்பு விடுறோம், எல்லாரும் அழைப்பு விடுறோம், எல்லாரும் கலந்துக்கலாம். யாரையும் கலந்து கொள்ள வேண்டாம் என்று சொல்லுவதில்லை, சொல்லப்போவதும் இல்லை. இதை பற்றி இன்னொரு தரம் பெரிய வழக்கமா வியாழக்கிழமை கூடும்ல, அந்த வியாழக்கிழமை கூடி விவாதிப்போமே. சமூக ஊடக பேரவையோட ஆலோசனை கூட்டத்துல நீங்க பேசும்போது அன்புமணி ராமதாஸ் முதலமைச்சர் ஆகணும்னு பேசியிருக்கீங்க. அடுத்த நாளே சில குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கீங்க. இதுல சில முரண்பாடுகள் தெரியுது. இதுல ஒண்ணும் முரண்பாடு இருக்கிற மாதிரி தெரியல. அதாவது நீங்க ஏதாவது வாய்க்கலை இருப்பீங்கன்னா இதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஏதாவது உங்களை பின்புலத்துல சிலர் இயக்குவதாக சிலர் குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. என்ன யாரும் இயக்க முடியாது. நான் 46 வருஷம் 95,000 கிராமங்கள். எத்தனை கிராமங்கள்? 95,000 கிராமங்களுக்கு குமரிப்பூண்டிலிருந்து குமரிமுனை வரைக்கும் இந்த கிழக்க மேற்க எல்லாம் பயணிச்சவன். 46 வருஷமா பயணிக்கிறேன். உங்களுடைய ஒத்துழைப்போடு, ஊடகங்களுடைய ஒத்துழைப்போடு எந்த மாவட்டத்துக்கு போனாலும் முதல்ல காலையில பத்திரிகை சந்திப்பேன். அவங்களோடு 12 மணிக்கு நானும் சேர்ந்து விருது சாப்பிடுவேன். நான் வைக்கிற விருந்தில் அவங்க கலந்துவாங்க, நானும் அவங்களோடு உட்காந்து சாப்பிடுவேன். இப்படியெல்லாம் 46 வருஷம் கூட்டிட்டு 95,000 கிராமங்களுக்கு பயணம் பண்ணியிருக்கேன். அதனால இன்னும் எத்தனை வருஷம் நான் பயணம் பண்ணோம்னு எனக்கே தெரியாது. ஆனா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுடைய வாழ்த்துக்களோடு தொடர்ந்து நான் பயணம் செய்வேன். வெற்றி பயணமாக அது அமையும். நான் எனக்கு எப்படி பார்க்கறதுன்னு பின்னாடி சபைக்கு போறேன். இந்த மாதிரி தேவையில்லாத கல்வி எல்லாம் கேட்காதீங்க. புரியுதா? திலகமாக நிற்கிறது சிறுபான்மைகள் தான் அந்த பொறுப்புக்கு ஆரம்பத்துல இருந்து போட்டுருக்கோம். ஒரு சிறுபான்மையா இருக்கணும், ஒரு முஸ்லீமா இருக்கணும், அல்ல கிறிஸ்டியனா இருக்கணும். அப்படிதான் இது வரைக்கும் இருந்தது. இது இந்த பெண்மணி இடையில போட்டோம். ஆனா மறுபடியும் ஒரு முஸ்லீம் மன்சூர் ஒரு முஸ்லீம் போட்டிருக்கோம். திருப்பூரை சார்ந்தவர் பொருளாளராக போட்டிருக்கோம். அவர் முதல்ல ஏற்கனவே 7 வருஷம் பொருளாளராக இருந்தவர் தான். முதல் இந்த கட்சி தொடங்கிய போது முன்னாள் அமைச்சர் பொன்னுசாமி அவர்கள், முன்னாள் பெட்ரோலியம் துறை அமைச்சர் பொன்னுசாமி அவர்கள் வந்திருக்கார். அதை பார்க்க வந்திருக்காரு. அந்த காலத்துல இருந்து ஒரு சிறுபான்மைக்கு அந்த தொழில் பொறுப்பை கொடுத்தோம். இடையில இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்துருது. அதனால இப்ப அதை சரி பண்ணி ஒரு முஸ்லீமுக்கு மன்சூர் திருப்பூரை சேர்ந்த ஒரு முஸ்லீம் சிறுபான்மைக்கு அதை கொடுத்துருக்கோம். சொல்லாது திருப்பி பச்சை வந்து. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.